சமீபத்தில் நடந்த நீயா நானா நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியா செஃப் அவங்களும் அவங்களுடைய ரசிகர்களும் அப்படின்ற மாதிரி ஒரு சுவையான விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி பார்ட்டிசிபென்ட் ஒருத்தங்க வந்து ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி அவர்கள் உடனே தடுத்து நிறுத்தி ஒயிட் ரைஸ் என்னங்க ஒயிட் ரைஸ்னு, மற்றபடி கலர்ஃபுல்லாக ரைஸ் இருக்கா என்ன, சோறுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அழுத்த நிறுத்தமாக சோறு அப்படின்னு விஷயம் சொல்லுவார். சோறு அப்படின்றது நல்ல தமிழ் வார்த்தை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலமாகவே பார்த்தீங்கன்னா சோறு அப்படின்றது கொஞ்சம் இழிவான சொல்லாவே தாழ்வான சொல்லாவே வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக சாதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அதை விட ஒருபடி மேலே ஒயிட் ரைஸ்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சோறு அப்படின்றது தமிழ் சொல். அந்த தமிழ் சொல் நம்ம சங்க இலக்கியங்களில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர் உணவு முறையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழருடைய உணவே அமுதுன்னு தான் சொல்லுவோம். அந்த அமுதுலையுமே வந்து 3 வகையாக சொல்லுவாங்க. அதில் முதலாக இருக்கிறது சோற்றமுது, இரண்டாவது இருக்கிறது கரி அமுது, மூன்றாவதாக இருக்கிறது இலையமுது. சோற்றமுது அப்படின்னா இந்த அரிசி, வரகு, கம்பு அதில் வைக்கிற இந்த தானியங்களில் வைக்கிற அந்த ஒரு உணவு. இரண்டாவதாக வர்ற அந்த கரி அமுது காய்கறி ஆகட்டும் இல்லாட்டி இந்த புலால் உணவு அந்த இறைச்சி ஆகட்டும் அதில் சமைக்கிறது வந்து கறி உணவு. மூன்றாவதாக வர்றது இலை உணவு என்ன, இலையமுது என்ன அப்படின்னா கீரை வகைகள், அதாவது இலை வகைகள் வர்ற இந்த கீரை வகைகள்லாம் சமைக்கிறது இந்த இலையமுது. இதை மாதிரி இந்த உணவுகளையே வந்து அமுதுன்னு சொல்லி அதுலேயும் முதன்மையாக சோற்றமுதை தான் வந்து தமிழக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்களில் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னும் ஒரு வரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருஞ்சோற்று ஊதியன் அப்படின்னு ஒரு வேந்தனையே இந்த பெருஞ்சோற்று அப்படின்னு சோழை வந்து அடைமொழியாக வச்சு கூப்பிட்டுருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சோறு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்குது. நல்ல ஒரு உயர்வான ஒரு சொல் தான். ஆனால் அதை இடைக்காலத்தில் வந்த நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட வந்த பிறமொழியாளர்கள் எப்படி தமிழ் சொற்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டம் தட்டிட்டு மற்ற மொழிகளை வந்து உள்ளே கொண்டு வரும், குறிப்பாக வடமொழி சொற்களை உள்ளே கொண்டு வந்து அதை வந்து உயர்த்தி காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே பிரசாதம் அப்படின்ற அந்த சொல்ல இருக்கிற பிரசாதமே வந்து அதுவும் ஒரு வடமொழி தான். அதில் வந்து விகுதியாக இருக்கிற சாதம் அப்படின்ற சொல்லை வந்து உயர்வாக பயன்படுத்தி அதை வந்து சோற்றுக்கு பதிலாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் வந்து சோற்றை கொஞ்சம் உயர்வாக காமிக்கணுமோ அந்த இடங்களில் மட்டும் சாதத்தை பயன்படுத்தி மற்றபடி கொஞ்சம் இழிவாக காமிக்கிறது, முக்கியமாக இந்த தண்டை சோறு சாப்பிட்றான், இந்த எச்ச சோறு, அப்புறம் வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் போயிடுவா, இதை மாதிரி ரொம்ப இழிவாக சொல்லக்கூடிய விஷயங்களில் சோறை பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த ஒரு மொழி அரசியலை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்குமே நிறைய பேருக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் தான் நம்ம தமிழர்களாக இருந்தாலுமே சோறு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே மதிப்பு குறைந்த இருக்கிறதாகவும் அதை சாதனம் சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் உயர்வாக சொல்லவும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய சொந்த தமிழ் சொல்லான சோறு அப்படின்றத ரொம்பவும் தைரியமாக ரொம்பவும் பெருமையாக வந்து எல்லாரும் சொல்லணும். இப்போ ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா சாதம் கொண்டு வாங்க, ஒயிட் ரைஸ் கொண்டு வாங்க அப்படிலாம் சொல்கிறத விட்டுட்டு சோறு கொண்டு வாங்க அப்படின்னு ரொம்பவும் அழகாக தமிழில் சொல்லி பழகுவோம்.